ஓம் சாந்தி 2-1-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தையின் பாகம் மிகவும் துல்லியமானது. அவர் தனக்கான நேரத்தில் வருகிறார். இதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. அவர் வந்ததற்கான ஞாபகார்த்தமாக சிவராத்திரியை மிகவும் விமர்சையாக கொண்டாடுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளின் பாவ கர்மங்கள் முழுமையாக அழிந்து போவதில்லை? பதில்: யாருடைய யோகா சரியாக இல்லையோ, தந்தையின் நினைவு இருப்பதில்லையோ, அவர்களுடைய பாவ கர்மம் அழிந்து போவதில்லை. யோகயுக்தராக இல்லாததினால் அந்த அளவிற்கு சத்கதி ஏற்படுவதில்லை. பாவங்கள் அப்படியே இருந்து விடுகிறது. பிறகு பதவியும் குறைந்து விடுகிறது. யோகா இல்லை என்றால் பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய விஷயங்கள்தான் நினைவிற்கு வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் ஆத்ம அபிமானிகளாக இருக்க முடியாது. முரளியின் பாடல். இன்று அதிகாலையில் வந்தது யார்? ஓம் சாந்தி. அதிகாலை என்பது எத்தனை மணிக்கு ஏற்படுகிறது? பாபா அதிகாலையில் எத்தனை மணிக்கு வருகிறார்? அதற்கு சிலர் 3 மணி என்று சொன்னார்கள், சிலர் 4 மணி என்று சொன்னார்கள், சிலர் சங்கம யுகத்தில் என்று சொன்னார்கள், சிலர் 12 மணி என்று சொன்னார்கள். பாபா அக்யூரேட்டாக கேட்கிறார். 12 மணியை நீங்கள் அதிகாலை என்று சொல்ல மாட்டீர்கள். 12 மணி முடிந்து 1 வினாடி ஆகிவிட்டது, 1 நிமிடம் ஆகிவிட்டது என்றால் காலை ஆரம்பமாகி விடுகிறது. இதுதான் முற்றிலும் அதிகாலை நேரம். நாடகத்தில் இவருடைய பாகம் மிகவும் துல்லியமாக இருக்கிறது. 1 வினாடி கூட தாமதம் ஏற்பட முடியாது. இந்த நாடகம் அனாதியானது. அதாவது முதலும் முடிவும் இல்லை, அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாரதவாசிகள்தான் 100% சதோ பிரதானமாக, பிறகு 100% தமோ பிரதானமாக ஆகிறார்கள். உலகம் முற்றிலும் காரிருளில் இருக்கிறது. துக்கம் வரும்போது அனைத்து பக்தர்களும் தந்தையை பதித பாவனா வாருங்கள் என்று நினைவு செய்கிறார்கள். ஆனால் அவர் யார், எப்பொழுது வருகிறார் என்று எதையும் அறிந்திருக்கவில்லை. மனிதர்களாக இருந்த போதிலும் அக்யூரேட்டாக எதையும் அறியாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் தூய்மையற்றவர்களாக தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். இப்பொழுது எல்லையற்ற தந்தை கட்டளையிடுகிறார், குழந்தைகளே, காமத்தை வென்று உலகத்தை வென்றவர்களாக ஆகுங்கள் என்று. ஒருவேளை இப்பொழுது தூய்மையாக ஆகவில்லை என்றால் விநாசம் ஆகி விடுவீர்கள். நீங்கள் தூய்மையாக ஆகுவதின் மூலம் அழியாத பதவியை அடைவீர்கள். நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? தூய்மையாகுங்கள், யோகி ஆகுங்கள் என்ற ஸ்லோகனை எழுதுகிறீர்கள். ஆனால் உண்மையில் ராஜயோகி ஆகுங்கள் என்றுதான் எழுத வேண்டும். யோகி என்ற வார்த்தை பொதுவானது என்று தந்தை கூறுகிறார். பி ஹோலி, பி ராஜயோகி அப்படின்ற ஸ்லோகன் போடுவோம். அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், வெறும் பி யோகி அப்படின்னு போட்டா அது சாதாரணமான வார்த்தை, பொதுவான வார்த்தை. உலகத்துல எத்தனையோ பேர் யோகிகள் இருக்காங்க. ஆகையில பி ஹோலி, பி ராஜயோகி அப்படின்னு எழுதணும்ன்றார். இந்த சிவஜெயந்தி விழாதான் உண்மையில் உங்களுக்கு உண்மையான தீபாவளி ஆகும். எப்பொழுது சிவ்பாபா வருகிறாரோ அப்பொழுது ஒவ்வொரு வீடும் ஒளிமயமாக ஆகிவிடுகிறது. ஆகையால் இந்த விழாவை நிறைய விளக்குகளை ஏற்றி
ஒளிமயமாக்கி கொண்டாடுங்கள். நீங்கள் உண்மையான தீபாவளி கொண்டாடுகிறீர்கள். ஃபைனல் தீபாவளியையோ சத்தியுகத்தில் கொண்டாடுவீர்கள். அங்கு ஒவ்வொரு வீட்டிலும் வெளிச்சமே வெளிச்சமாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஆத்மாவின் ஜோதியும் ஏற்றப்பட்டிருக்கும். இங்கு இருளாக இருக்கிறது. ஆத்ம ஞானம் இல்லாததுனால ஒவ்வொரு உடல் என்ற வீடும் இருட்டிட்டு இருக்கு. அங்க ஒவ்வொரு வீட்டிலும் ஜெகஜோதியாக இருக்கும். எப்படி ஆத்ம ஜோதி ஏற்றப்பட்டிருக்கும் அப்படின்றார். இப்பொழுது நீங்கள் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். நீங்கள் முதலில் தங்க யுகத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது இரும்பு யுகத்தில் இருக்கிறீர்கள். முழு உலகமும் அனைத்து தர்மத்தினரும் இரும்பு யுகத்தில் இருக்கிறார்கள். எந்த தர்மத்தினரை சந்தித்தாலும் அவர்களிடம் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். பிறகு நான் என் கூடவே அழைத்து செல்வேன் என்று தந்தை கூறுகிறார் என்று புரிய வையுங்கள். இந்த அளவிற்கு கூறினால் போதும், அதிகமாக வேண்டாம். எல்லாருக்கும் சொல்லணும். ஆனா எவ்வளோ சொல்லணும் அதோ தெரிஞ்சிருக்கணும். அதனால இவ்வளோ நீங்க சொல்லுங்க போதும் அப்படின்றார். ஒரு நாள் அனைவருக்கும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் ஆஸ்தி கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார் என்பது தெரிந்துவிடும். தேகம் உட்பட அனைத்து சம்பந்தங்களையும் விடுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். அப்போது ஆத்மா தூய்மையாகிவிடும் என்று தந்தை கூறுகிறார். நிறைய பேர் முகத்தை கருப்பாக்கி கொள்கிறார்கள். யார் அப்படி செய்வார்களோ அவர்கள் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஆனால் உண்மையை கூறுவதினால் ஏதாவது நன்மை ஏற்படும். சொல்லவில்லை என்றால் இன்னும் நஷ்டத்தை தான் ஏற்படுத்தி கொள்வார்கள். இந்த உலகம் முட்கள் நிறைந்த உலகமாக இருக்கிறது. மனித முட்களாக இருக்கிறார்கள். சத்யுகம் இறைவனின் பூந்தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இது காடாகும். ஆகையால்தான் எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுகிறதோ அப்பொழுது நான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். தந்தை புரிய வைக்கிறார், குழந்தைகளே, யோகயுக்தர்களாக ஆகும் போதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நல்ல முறையில் புரிய வரும். ஆனால் யோகா சரியாக இல்லை, தந்தையின் நினைவு இல்லை என்றால் எதுவும் புரிந்து கொள்ள முடியாது. விகர்மமும் விநாசம் ஆகாது. யோகயுக்தர் ஆகாமல் உயர்ந்த சத்கதியும் ஏற்படாது. பிறகு பாவங்கள் அப்படியே இருந்து விடுகிறது. பதவியும் குறைந்து விடுகிறது. யோகா கொஞ்சம் கூட இருப்பதில்லை. அப்படியும் நிறைய பேர் இருக்கிறார்கள். பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய நினைவே வந்து கொண்டிருந்தால் விகர்மம் எப்படி அழியும்? எனவே ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். அதாவது தேகதாரிகள் மனிதர்களுடைய கவர்ச்சியிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா ஆத்மா அபிமானி ஆகுவதற்கான பயிற்சி நிறைய செய்யணும். இல்லை அப்படின்னா பேர் ரூபத்தில் மாட்டிக்கிட்டே இருப்போம். யோகாவும் வராது, பாவ கர்மங்களும் அழியாது. அப்போ மனிதர்களுடைய ஞாபகமே வந்துட்டு இருக்கோம். அப்போ எப்படி விகர்ம விநாசம் ஆகும் அப்படின்னு கேட்குறார். ஆகையால விகர்ம விநாசம் ஆகணும்னா டிட்டாச் ஆகணும். சரீரத்திலேருந்து டிட்டாச் ஆகணும். ஆத்மா அபிமானி ஆகணும். எந்த வேலை செய்தாலும் பாபா நினைவில் செய்யணும். அதுதான் யோக யுக்த நிலை. அப்போதான் விகர்ம விநாசமாகும், சத்கதி கிடைக்கும் அப்படின்றார். ஞானத்தையும் நல்ல முறையில் புரிஞ்சுக்க முடியும். ஆத்மா அபிமானி நிலை இல்லை அப்படின்னா பெயர் ரூபத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தோன்னா ஞானத்தையும் சரியாக புரிஞ்சுக்க முடியாது. அதாவது ஞானத்தினுடைய டெப்த் என்ன இருக்கும், ஆழம் என்ன இருக்கும், அதை புரிஞ்சுக்க முடியாது.
நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சிவஜெயந்தி அன்று அழியாத ஞான ரத்தினங்களின் கடை திறந்து வைத்து சேவை செய்ய வேண்டும். ஒவ்வொரு வீட்டையும் ஒளிமயமாக்கி அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், உண்மையான தந்தையிடம் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பாவத்தையும் செய்துவிட்டு மறைக்க கூடாது. எந்த பாவமும் இருந்துவிடாத அளவிற்கு யோகயுக்தராக ஆக வேண்டும். யாருடைய பெயர் ரூபத்திலும் மாட்டிக்கொள்ளக் கூடாது. வரதானம், நான் என்ற பற்றை நீக்கக்கூடிய பிரம்மா தந்தைக்கு சமமான உயர்ந்த தியாகி ஆகங்கள். சம்பந்தத்தின் தியாகம், வைபவத்தின் தியாகம் இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் சங்கல்பத்திலும் கூட மற்றவர்களை முன்வைப்பதற்கான பாவனை வைப்பதுதான் பற்றை நீக்கிவிடுவதாகும். அதாவது முதலில் நீங்கள் செய்யுங்கள் என்று இருப்பது இதுதான் உயர்ந்த தியாகமாகும். இதுதான் நான் என்ற பற்றை நீக்கிவிடுவதாகும். எப்படி பிரம்மா தந்தை சதா குழந்தைகளை முன்வைத்தார். நான் முன்னால் இருக்க வேண்டும் என்பதிலும் தியாகியாக இருந்தார். அந்த தியாகத்தின் காரணத்தினால் அனைவரையும் விட முன்னால், அதாவது நம்பர் 1 வருவதற்கான பலன் கிடைத்தது. எனவே பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். ஸ்லோகன், உடனுக்குடனே மற்றவர்களின் குறையை கண்டுபிடிப்பது கூட துக்கம் கொடுப்பதாகும். இன்றைய அவ்வியக்த சமிகை. எப்படி உயர்ந்த டவரில் இருந்து சகாஷ் கொடுக்கிறார்கள், ஒளி மற்றும் சக்தியை பரப்புகிறார்கள். அதேபோல் குழந்தைகளாகிய நீங்களும் உயர்ந்த நிலை, அதாவது உயர்ந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு குறைந்ததிலும் குறைந்தது 4 மணி நேரம் ஒளி மற்றும் சக்தியை கொடுங்கள். எப்படி சூரியனும் கூட மேலே இருக்கும் போதுதான் உலகத்திற்கு ஒளி தருகிறது. எனவே சாகார உலகத்திற்கு சகாஷ் கொடுப்பதற்காக உயர்ந்த இடத்தில் வசிப்பவராக இருங்கள். ஓம் சாந்தி. आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा बेहद सुकून वहां।
दिखता सुंदर लहराए निरंतर आनंदित अंतर मौजों की मौज लेने का है समय वो प्रेम डोर से खींचे वहाँ जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया राहें देखे बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले राहें देखे बाबा बाहें खोले दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले कुर्बान करके आओ पुराना जान सुन प्यार से पुकारे वो शिव क्षमा जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले आवाज से परे मधुर साज से भरे